ஐயோ என்னங்க சொல்றீங்க? தமிழ் சினிமால பேன் பண்ணப்பட்ட சீன்ஸ் ஒரு 4 தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறீங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து தனுஷ் நடிச்சு 2003ல ரிலீஸ் ஆன காதல் கொண்டேன் படம் தான். இந்த படத்துல ஒரு சீன்ல வந்து தனுஷும் சோனியா அகர்வாலும் வந்து லிப் லாக் பண்ற சீனும் இருந்துச்சா. அது இல்லாம இன்டிமேட் சீன்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சா. அந்த டைம்ல வந்து சென்சார் போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்ததனால இந்த சீன்லாம் வந்து எடுக்க சொல்லிட்டாங்களாம். என்னங்க சொல்றீங்க? நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லையே. நம்பர் 2 2010ல நம்ம செல்வராகவன் எடுத்த 1001 படம் தான். இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளைமாக்ஸ்ல பார்த்திபன் அவர்களை வந்து போட்டு டார்ச்சர் பண்ற சீனும் அது இல்லாம அங்க இருக்கிற பெண்களை வந்து அபியூஸ் பண்ற மாதிரி நிறைய சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சா. இதெல்லாம் சென்சார் போர்ட்லாம் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்களா. இப்போ ஆட் பண்ணிருக்கிறதே வந்து பார்க்க முடியலங்க, அவ்வளவு கொடுமையா இருக்கும். அதெல்லாம் ஆட் பண்ணிருந்தா அவ்வளவுதாங்க. அண்ட் நம்பர் 3 2013ல கமல்ஹாசன் அவர்கள் நடிச்ச விஸ்வரூபம் படம் தான். இந்த படத்துல இஸ்லாமிக் டெரரிஸ்ட் கேம்ப மையமா வச்சு ஒரு சீன் வந்திருக்கு. அந்த சீனை வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த குரானை வச்சு சில டயலாக்லாம் வந்து பேசியிருக்காங்க, அதையும் வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்களா. அண்ட் நம்பர் 4 2004ல ரிலீஸ் ஆன கமல்ஹாசன் சார் நடிச்ச விருமாண்டி படம் தான். இந்த படத்துல ஜெயில்ல நிறைய வயலண்டான சீன்லாம் இருந்துச்சா, பிளட் எல்லாம் தெரிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் வந்து நிறைய இருந்துச்சா. இதெல்லாம் சென்சார் போர்ட்லாம் பார்த்துட்டு இதை வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்களா. அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணி தான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அண்ட் நம்பர் 5 2006ல ரிலீஸ் ஆன செல்வராகவன் எடுத்த புதுப்பேட்டை படம் தான். இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ரேப் சீன், அதுக்கப்புறம் மர்டர் பண்ற சீன்லாம் வந்து ரொம்ப ஓப்பனாவே எடுத்து வச்சிருந்தாங்களா. இதனால சென்சார் போர்ட்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க, இல்லைன்னா படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால அதெல்லாம் ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா இப்ப பார்க்கும்போது ரொம்ப வயலண்டா தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது.